அரசியல் சார்ந்தது அப்படின்றார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். திமுக காரங்க யாருமே இதில் வரமாட்டாங்க உண்மையானவங்க அப்படின்றாரு. இல்லை, திமுக காரங்களை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சங்கம் வளர்த்த தமிழில் சங்கிகளின் சக்தி பெருகுகிறது என்று வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆக அவர்களுக்கெல்லாம் புது ரத்தம் பாய்ச்சுவதற்காக மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வருகை எங்களுக்கு உற்சாகத்தை தருகிறது. ஆனால் திமுக கூட்டணிக்கு ஒரு பதற்றத்தை தருகிறது. மதுரை சங்கம் வளர்த்த தமிழ், அதனால எங்களை சங்கிகள்னு சொல்றாங்க. அது யார் சொல்றது? அவர் யார் அதுக்கு அளவுகோல் கொடுக்கறதுக்கு? அனைவருக்கும் வணக்கம்ப்பா. முதல்ல மதுரையில் உங்களெல்லாம் பார்க்கறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. மதுரையில் திருப்பி பார்க்க போகிறோம். இன்னைக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கூட்டம், அதற்கு பிறகு நம்ம அப்பன் முருகனின் மாநாடு. அதை மாதிரி மதுரைக்கு நமக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. மதுரை சங்கம் வளர்த்த தமிழ், அதனால் எங்களை சங்கிகள்னு சொல்கிறாங்க. அதுக்கு பற்றி நாங்கள் கவலைப்படல. சங்கம் வளர்த்த தமிழில் சங்கிகளின் சக்தி பெருகுகிறது என்று வேணாலும் வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி மீனாட்சி அம்மையை வணங்கிவிட்டு, மீனாட்சி என்றாலே நல்லாட்சிக்கான ஒரு உதாரணம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த நல்லாட்சி, மீனாட்சியின் ஆட்சி தமிழகத்திலும் வர வேண்டும் என்ற பிரார்த்தனைக்காக இன்று வந்திருக்கிறோம். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் வருகை எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்திருக்கிறது. 67 மாவட்டத்தில் புதிய மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 1000த்திற்கு மேற்பட்ட மண்டல்களில் புதிய மண்டல் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 60,000 கிளைகளில் புதிய கிளை தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 67 மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கெல்லாம் புது ரத்தம் பாய்ச்சுவதற்காக மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வருகை எங்களுக்கு உற்சாகத்தை தருகிறது. ஆனால் திமுக கூட்டணிக்கு ஒரு பதற்றத்தை தருகிறது. அதனால் முதல்ல இருந்தே மரியாதைக்குரிய அமித்ஷா வருவதை பற்றியும் முருகன் மாநாடு நடத்துவதை பற்றியும் பதற்றத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பயபக்தியோடு நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறோம். அரசியல் சார்ந்தது அப்படின்றார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். திமுக காரங்க யாருமே இதில் வரமாட்டாங்க உண்மையானவங்க அப்படின்றாரு. இல்லை, திமுக காரங்களை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா திமுக காரங்களுக்கு, உண்மையான திமுக காரங்களுக்கு நிறைய பக்தி இருக்கு. ஆனால் வெளிப்படையாக வரமாட்டாங்க. முதலமைச்சரே வெளிப்படையாக சாமி கும்பிட மாட்டேன்றாரு. அங்கே உள்ள அமைச்சர்கள் எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க தான், அண்ணன் துரைமுருகன் உட்பட. வெளிப்படையாக வரமாட்டாங்க. என்ன வெளிப்படையாக வந்தால் ஏதோ கொள்கையை தப்பாக சொல்கிற மாதிரி. நாங்கள் சொல்கிறது என்ன, நாங்கள் வெளிப்படையாக சாமி கும்பிடுவோம், நீங்கள் ரகசியமாக சாமி கும்பிடுவீங்க. செய்கிறதே செய்கிறீங்க, மக்களுக்கு வெளிப்படையாக செய்யுங்க அப்படின்றது தான். அதனால் நான் என்ன கேட்குறேன், இது பிளவுபடுத்துவதற்கு இதில் என்ன இருக்குது? நீங்கள் முருகன் மாநாடு நடத்துனீங்களா இல்லையா? இல்லை, அது யார் சொல்கிறது? அவர் யார் அதுக்கு அளவுகோல் கொடுக்கறதுக்கு? அளவுகோல் கொடுக்கறதுக்கு? நாங்கள் திமுக காரங்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் திமுக காரங்க ரகசியமாக அந்த மாநாட்டுக்கு வருவாங்க. முருகன் மீது அக்கறை கொண்டவர்கள், முருகன் மீது பக்தி கொண்டவர்கள் நிச்சயமா வருவாங்க. ஏன் கவலை உங்களுக்கு? வரட்டுமே. நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? நீங்க எண்ணிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை முறை வராருன்னு. நீங்க எண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க எண்ண ஆரம்பிச்சாலே நீங்க கவலைப்படுகிறீர்கள். அதை பத்தி கவலையே படலைன்னா அமித்ஷா எத்தனை வாட்டி வேணும்னா, ஏற்கனவே ஒரு ஷாவால தான், கே ஷாவால தான் உங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. இன்னைக்கு இன்னொரு ஷாவால உங்களோட ஆட்சி கலகலப்பாகி இருக்கிறது, கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது.